எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மசாலா இட்லி. இட்லியை இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்தப்புறம் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகணும். பச்சை ஸ்மெல் போகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். மசாலா பவுடர்லாம் சேர்ந்துட்டேன், ஃபில்ம் பண்ண மறந்துட்டேன். சில்லி பவுடர் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருந்தேன். செஷ்வான் பேஸ்ட் இதையும் சேருங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கிரேவி ரெடியூஸ் ஆகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிக்க போகிறேன். நல்லா மசிச்ச அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் குக் பண்ணோம். நல்லா குக் ஆகிடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ வெந்து கட் பண்ணி வச்ச இட்லியை நான் சேர்க்க போகிறேன். ஸோ இட்லியை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கொத்தமல்லிலாம் நல்லா தூவி நிறைய கொத்தமல்லி போட்டு கொடுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக டெலிஷியஸாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட்டை. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.